சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம் ஊடக ரசிகர்களே, உங்களுடைய ரசனை சித்தர்களின் மீதும் சித்த மருத்துவத்தின் மீதும் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக நான் தெரிந்து கொள்ளுகிறேன். சித்தர்களை புரிந்து கொள்ளுவதே மிகச் சிரமம். சித்தர்களை பற்றி சொல்லுவதை தெரிந்து கொள்வது உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. அதை புரிந்து கொள்ளுகிறீர்களே, அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் முழுக்க அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பல்வேறு நோய்களில் இன்றைக்கு உலக நலக் கழகம் ஒரு நோயாக வகைப்படுத்தி இருக்கிற ஒரு நிலை ஒபிசிட்டி, உடற்பருமன். நிறைய பேர் கேட்பது, நிறைய ஊடகங்கள் மூலமாக விளம்பரங்கள் வருவது, 10 நாள் வாங்க, 15 நாள் வாங்க, நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம், நாங்கள் ஒரு தனிப்பட்ட வகையான ஒரு சிறப்பு மருத்துவம் அளிக்கிறோம், 50,000 40,000 1 லட்சம் என்று அதற்கு பெரிய வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. உடலை இளைக்க வைத்து தருகிறோம் என்று. கொழுப்பை குறைத்து தொப்பையை அகற்றி உடலிலே இருக்கிற எடையை குறைத்து இளமையை மீட்டெடுக்கிற ஆற்றலை சித்தர்கள் பல மருத்துவங்கள் மூலமாக தந்திருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி நான் ஒரு தயாரிப்பு உருவாக்கினேன். அதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். தயாரிக்க முடிந்தவர்கள் 1000-ல் ஒருவர், 100-ல் ஒருவர் என்றாலும் கூட மகிழ்ச்சி. ஏன்னா இந்த தயாரிக்க முடிந்தால்தான் அந்த மருத்துவம் வாழும். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பு ஃபார்மா என்கிற நிறுவனத்தின் மூலமாக இவைகளை நான் கொடுப்பதனுடைய முதன்மை காரணம் என்னன்னா, இப்படி ஒன்று இருக்கிறது என்பதை தயாரிக்க தெரியாதவர்களும் பெற்று பயன்படுத்தி சித்தர்களின் சிறப்பை தெரிந்து கொள்ள உதவுகிறது. அதனால்தான் அன்பு ஃபார்மா. இட்ஸ் நாட் எ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். சித்தர்களின் சிறப்பை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிறுவனம். அதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உடல் எடையை குறைப்பதற்கு உடல்ல இருக்கிற அதிகொழுப்பு, ஹைப்பர் லிப்பிடிமியா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கொழுப்பு வரையறையை மீறி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருக்கிறது, எல்டிஎல் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் மருத்துவர்கள் உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைலை பார்த்து விட்டு சொல்வார்கள். அதையெல்லாம் சரி செய்ய முடியுமா? தொடர்ந்து மாத்திரையை சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அது கட்டுப்பாட்டிலே இருக்கும். கொலஸ்ட்ரால் நிறுத்தினால் திரும்ப தாறுமாறாக ஏறிவிடும். அப்படி இல்லாமல் உடலையே அதை சரிபார்த்து பராமரித்துக் கொள்ளுகிற நிலைக்கு அழைத்து செல்லுகிற ஒரு வாய்ப்பை சித்தர்கள் தந்திருக்கிறார்களா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். உடல் எடை குறைய வேண்டும். எடை குறைவதோடு இல்லாமல் தொப்பை கரைய வேண்டும். எல்லாருக்கும் அதை ரொம்ப பேருக்கு கீழே விழுந்தே கும்பிட மாட்டான். சாமி கும்பிடுறது கீழே விழுந்து கும்பிட்டா வயிறு முட்டிக்கும். ஏத்த இறைக்கிற மாதிரி தலையும் காலம் முட்டிக்கிட்டு அவ்வளோ பெரிய வயிறு. இன்னும் சில விசேஷங்களுக்கு போனான்னு வச்சுங்க, தூரத்திலே செருப்பை பார்த்துக்குவான். இல்லைன்னா அங்கே போய் காலை மாட்டிப்பான். அவ்வளோ பெரிய தொப்பை. கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கறது இல்லை. தொப்பை வந்தால் லாங்கர் த பெல்ட் ஷார்ட்டர் த லைஃப். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி இருக்கிறது. எப்போ உன்னுடைய பெல்ட்டினுடைய நீளம் கூடிக்கொண்டு போகிறதோ உன்னுடைய ஆயுளுடைய நீளம் குறைந்து கொண்டு வருகிறது. லாங்கர் த பெல்ட் ஷார்ட்டர் த லைஃப். இப்போ உடல் பருமனாகாமல் உடலை இழைக்க வேண்டும். முதல்ல நான் சொல்வது வருமுன் காத்தல். உடம்பை பருக்காம பார்த்து கொள்ள வேண்டும். தொப்பை வராமல் தடுத்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உணவில் அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை சேர்ப்பதை நிறுத்த வேண்டும். உடலுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உடற்பயிற்சியிலே மிகச்சிறந்த பயிற்சி நடைப்பயிற்சி. சர்க்கரை நோய்க்கும், இரத்த அழுத்தத்திற்கும், இருதய நோய்க்கும், அதி கொழுப்புக்கும் ஒற்றை மருந்து நடைப்பயிற்சி. அது செய்ய மாட்டான். ஒரு மாத்திரை கொடுங்க, நான் முழுங்கிட்டு போறேன். இப்படியே எதற்கெடுத்தாலும் மாத்திரையை விழுங்குகிற ஒரு மனப்பான்மைக்கு, ஒரு மனோபாவத்துக்கு நம்மை தள்ளி போய் விட்டார்கள். கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் அதை கற்றுக்குது. எதா இருந்தால் தலைவலிக்கு ஒரு மாத்திரை போட்டு, வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை போட்டு. குழந்தையில இருந்த அந்த மாத்திரை என்பதை எங்களுக்கு தின்றதுக்கு என்னென்ன தெரியாம வளர்ந்தோம். தலைவலின்னா என்னென்ன தெரியாது. என்ன விளையாட்டு, விளையாடுவதே இல்லை. இன்னைக்கு விளையாடுறேன்னு சொல்றேன். என்னடா விளையாடுற?
கம்ப்யூட்டரில் விளையாடுறானா? எனக்கு எல்லா விளையாட்டும் தெரியும், ஃபுட்பால் தெரியும், ஹாக்கி தெரியும், பேஸ்கெட்பால் தெரியும், எல்லாம் தெரியும். எங்களா தெரியும்? அந்த ஸ்க்ரீனில் தெரியும். என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் இந்த மொபைல் சிண்ட்ரோம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் நமக்கு தெரியல, பெரும் அளவிலே இந்த மொபைல் பார்ப்பதனாலே மனநோய்க்கு ஆளாகி அது இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இந்த பிள்ளைகளுடைய தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வேலையை பார்க்கறதுக்கு அந்த மொபைலை கொடுத்துட்றாங்க. அது மொபைல்ல எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் நோண்டி பார்த்துட்டு இருக்குது. கேம்ஸ் கேம்ஸ் கேம்ஸ். அந்த கேம்ஸ் இந்த பிரெயினை அப்படியே உலர்த்தி விடுகிறது. இன்னைக்கு ஆட்டிசம் இவ்வளவு அதிகமாக வருகிறது என்றால் அதுக்கு காரணம் பிள்ளைகளுக்கு மொபைல்ஸை கொடுத்து பெற்றோர்கள் அவருடைய மூளையை இயல்பாக செயல்பட செய்யாமல் செய்து விடுகிறார்கள். கார்ட்டூன் பார்த்தல், மொபைல் பார்த்தல், ஸ்கிரீன் டைமுக்கு எக்ஸ்போஷர், இதெல்லாம் பெருமளவிலே பாதிக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். சரி, உடல் எதையோ விட்டுட்டு ஐயா பருத்து போச்சு, அதை எப்படியாவது கொஞ்சம் இழைக்க வைக்கணும். உண்டு பருத்த உடலை உபவாசம் இருந்து தான் இழைக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியும். உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவான், ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடாத இருப்பான், அடுத்து 1 மணி நேரத்தில் கப 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 கபன்னு பசிக்கும். பசி தாங்க முடியாது மட்டும் இல்லை, உடனே தலைவலி வந்துடும். இது என்னடா வம்பா போச்சு, நம்மளுக்கு இது ஒத்து வராது என்று அடுத்த வேலையை சாப்பிட ஆரம்பித்து விடுவான். 1 நாள் 2 நாள் கொஞ்சம் தாக்கு பிடித்து உணவை சாப்பிடாமல் கொஞ்சம் காய்கறிகளை, கொஞ்சம் பழங்களை, இப்படி தண்ணீரை குடித்து கொண்டு கொஞ்சம் தள்ளனா வீட்டுக்கு பார்க்க வரவங்க, அப்போ என்னாச்சு உனக்கு, என்ன மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு, டொக்குன்னு போயிடுதுன்னு இவன் கண்ணாடியில் அப்போதான் போய் பார்ப்பான். இந்த முகம் இழைத்து டொக்குன்னு போச்சே தவிர இந்த தொப்பையும் இழைக்கலை, தொடையும் இழைக்கலை. ஸோ வயிறு இழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், வயிறு இழைக்கவில்லை. வாயும் கன்னமும் முகமும் இழைத்து முதுமை போன்ற காட்சியை தந்து விடுகிறது. இதுக்கு என்ன பண்றது? அதற்காக நான் மிகவும் யோசனை செய்து பல ஆண்டுகள் ஆய்வுக்கு பின்னர் இந்த 4 உடல் இழைப்பதற்கு தடையாக இருக்கிற காரணிகளை வெல்லுவது எப்படி. ஒன்று என்ன, பசி, கபகபன்னு பசிக்கிறது. 2வது என்ன, பலகீனம், வீக் ஆயிடுது, உடம்பு தளர்ச்சி ஆகிறது, களைப்புற்று போகிறோம். 2வது. 3வது தலைவலி வந்து விடுகிறது. 4வது மிக முக்கியம், எந்த இடம் இழைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த இடம் அப்படியே இருக்குது, எது இழைக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் இழைக்குது. இதை வெல்லுவது எப்படி? அதற்காக ஆய்வு செய்து சித்தர்கள் சொல்லி இருக்கிற முறைகளை கையாண்டு ஒரு மருந்தை உருவாக்கியது. அதற்கு பெயரே ட்ரிம் ஃபிட். ட்ரிம்மாக இருங்கள், ஃபிட்டாக இருங்கள். ட்ரிம் ஃபிட். சொல்வதற்கு முன்னாலே ஒன்று நினைவுக்கு வருகிறது, அதை சொல்லுகிறேன். நீங்கள் தயாரிக்க வேண்டும், இல்லையேல் தயாரிப்பு அன்பு ஃபார்மாவில் இருக்கிறது, அதை பெற்றாவது இந்த பலன் பெற வேண்டும். நீங்கள் அதற்கு செய்கிற செலவு உங்களுக்கு நட்டமாகாது, லாபமாகும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். சில மாதங்களுக்கு முன் ஆப்பிரிக்காவில் கென்யாவில் இருந்து ஒருவர் வந்தார். அவர் பேர் குமாரவேல். அவர் கூட பார்க்கலாம் இப்ப இந்த நிகழ்ச்சி. அவர் கேட்டார், எனக்கு உடல் இழைப்பதற்கு, தொப்பை கரைவதற்கு மருந்து வேண்டும். அவருக்கு ட்ரிம்ஃபிட் கொடுத்தேன். இந்த ட்ரிம்ஃபிட்டை போய் பயன்படுத்தி விட்டு அவர்கள் வீட்டில் இருந்தவர்கள், அவர்களுடைய துணைவியார், பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்து, அவர் சொல்லுகிறார், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய அந்த தொலைபேசி டீம் இடத்திலே பேசி இருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது பாருங்க. சித்தர்களுக்கு பெருமை. இது அன்பு கணபதிக்கு பெருமை அல்ல, அன்பு ஃபார்மாவுக்கு பெருமை அல்ல, சித்தர்களுக்கு பெருமை. அதற்கு அவர்கள் வழி தந்திருக்கிறார்கள். அவன் கேட்கிறாரா, எங்க வீட்டில் எல்லாரும் பயன்படுத்துறோம், அது மருந்தா, அது அமிர்தம், இது ஒரு பிளெஸ்ஸிங், என் குடும்பத்தில் எல்லாரும் பயன்படுத்துகிறோம், ஆகையினால் எனக்கு 10 பாட்டில் ட்ரிம்ஃபிட் 90 மாத்திரை அடைந்தது 10 கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இதுதான் ரியல் விளம்பரம். பயன்படுத்தியவர்கள் பயன்படுத்தி இந்த பலனை கண்டேன் என்று மற்றவர்கள் சொல்லுவது இருக்கிறது. தட் இஸ் a ரியல் அட்வர்டைஸ்மெண்ட். சும்மா அவ்வப்போது தொலைக்காட்சியிலோ அல்லது மொபைல்லையோ விளம்பரம் கொடுத்து கொண்டே விற்பது அல்ல. இது விற்பதற்கு நோக்கமே அது அல்ல. மக்கள் பயன்படுத்தி பலனை பார்க்க வேண்டும். இதை தயாரிக்க முடியுமா? தயாரிக்க முடியும், எல்லாராலையும் தயாரிக்க முடியும். நான் சொல்றேன், அதுல முக்கியமாக இருப்பது 1 திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. அதை எப்படி சுத்தி செய்வது சொல்லி இருக்கிறேன். சுக்கை தோல் சீவி நெய் தடவி வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
மிளகை லேசாக நீத்தடை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும், திப்பிலியை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை சொல்லி இருக்கிறேன். அந்த முறையில் சுக்கு, மிளகு, திப்பிலி சுத்தி செய்தது. சுத்தி தான் ரொம்ப முக்கியம் இதில். அடுத்தது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், திரிபலா. இதில் என்ன கெடுதி வந்து முடியும்? திரிகடுகு செரிமான மண்டலத்தை, நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும், சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்தும். திரிபலா என்ன பண்ணும்? வாதபித்த கபம் என்கின்ற 3 நாடிகளையும் பலப்படுத்தும். திரிபலா 3க்கும் பலம் கொடுக்கும். வாதபித்த கபம்னா என்ன? நீர், நெருப்பு, காற்றாகிய 3 கூறுகளும் உடலில் நிலைப்பதற்கு துணை செய்யும். அப்ப திரிபலா, திரிகடுகு. அடுத்து முக்கியமா இதில் ஒன்றை சேர்க்கிறோம், பரங்கி சாம்பிராணி. இந்த பரங்கி சாம்பிராணி இருக்கிறது, பல மருந்துகளிலே சித்தர்கள் அதை கையாண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அறிவியல் உலகமும் அதை மிகவும் பெருமையாக சிறப்பான ஒரு உடல் நலத்தை காக்கிற மருந்தாக பாராட்டி கொண்டு இருக்கிறது. அது சித்தர்கள் அன்றைக்கே கண்டுபிடித்திருக்கிறார். அடுத்து மிக மிக முக்கியம், எல்லாருக்கும் உடனே பயந்துக்குவாங்க, ஐயோ அப்படியா, அது விஷமாச்சு. அந்த விஷத்தை ஔஷதமாக, நஞ்சை நல் மருந்தாக மாற்றுகிற மார்க்கத்துக்கு பேர் தான் சுத்தின்னு பேர். சுத்தின்னா கையில் வச்சுக்கிட்டு ஆணி அடிக்கிற மாதிரி அல்ல. சுத்தின்னா கழுவி சுத்தம் பண்ணி எடுக்கிறது அல்ல. சுத்தி என்பது ஒரு மருத்துவ மூலப்பொருளில் தகாத சத்தை அகற்றிவிட்டு எது உடலுக்கு தகுமோ அந்த சக்தியை கூட்டுவது தான் சுத்தி. The undesirable quality should be removed and the desirable quality should be enhanced. அப்படி பண்ணாதான் அதுக்கு பேர் சுத்தி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நான் கையாளுவது இல்லை. பழங்காலத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்திலே சித்தர்கள் அபினியும் கசகசாவையும் மருந்திலே கையாண்டார்கள். இன்றைக்கு கூட சில நிறுவனங்கள் அரசிடத்தில் அனுமதி பெற்று இந்த நார்கோட்டிக்ஸ் பொருளை வைத்து மருந்துகளை தயாரிப்பதை நாம் அறிவோம். மிகச்சிறந்த மருந்துகள் அவைகளே உருவாகும். அது என்ன ஆச்சரியம்னு சொன்னால், அபின் இருக்குதுன்னு வச்சுக்க, அபினே கிடைக்காது, அது அவசியப்பட்டு இல்லை, இதை நானும் கையாளுவதே கிடையாது. ஆனால் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அபினில் இருக்கிற போதை அகற்ற வேண்டுமானால் சின்ன வெங்காயத்தை ஒரு ஓட்டை செய்து மிளகளை உருண்டைகளாக உருட்டி அதை சின்ன வெங்காயத்துக்குள்ளே வைத்து அந்த திருகி எடுத்த தூளை வைத்து மூடி இந்த வெங்காயம் வேகிற வளையில் நெருப்பிலே சுட்டு எடுத்து விட்டால் அந்த அபினியிலே போதை தன்மை இருக்காது. பாருங்க, போதையை அகற்றி மருந்தாக்குவதற்கு அபினி எப்படி கையாண்டார்கள். அது மாதிரி கஞ்சா இருக்குன்னா கஞ்சாவை என்ன செய்வார்கள்? அந்த காலத்திலே வயோதிகர்கள் தான் மூத்த பாட்டெல்லாம் பயன்படுத்துகிற போது இந்த கஞ்சாவை உப்பு தண்ணீரை போட்டு பிசைந்து பிசைந்து அந்த தண்ணீரை வடிகட்டி விட்டு 7 முறை அப்படி சுத்தி பண்ணால் அந்த கஞ்சாவில் போதை இருக்காது, இது மருந்தாக மாறிவிடும். இப்படியெல்லாம் தகாத பொருட்களை கூட தகுதியுள்ள பொருட்களாக மாற்றுகிற முறை தான் சுத்தி முறை. இப்படி சித்த மருத்துவத்தில் பல சுத்தி முறைகள், பல ரசாயன பாஷான பொருள்களுக்கெல்லாம் இருந்திருக்கிறது, சொல்லி இருக்கிறார்கள். பல உலோகங்களை சுத்தி செய்வதற்கும் இப்படிப்பட்ட முறைகளை கையாண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒரு உயர்ந்த மூலிகையை இன்றைக்கு நாம் சுத்தி செய்து இதில் கையாளப் போகிறோம். அபின் அல்ல கசகசா, அபின் அல்ல கஞ்சா அல்ல என்ன சில பேர் குழப்பிப்பான். அன்பு கணபதி அபினையும் கஞ்சாவையும் பயன்படுத்த சொன்னார். நான் சொல்லவே இல்லை சத்தியமா. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதை எப்படி மாற்றினார்கள் சித்தர்கள் என்பதற்காக சொன்னேன். உண்மையில் இன்றைக்கு நான் பயன்படுத்த போவது எதுன்னா நக்ஸ்வாமிகா. நக்ஸ்வாமிகான்னா எட்டி கொட்டை. உங்களுக்கு தெரியும், நக்ஸ்வாமிகாவில் ஹோமியோபதியில் ஏராளமான மருந்துகளை உருவாக்கி இருக்கிறார்கள். மிகச்சிறந்த மருந்துகள், எந்த கெடுதியும் வருவதில்லை. சித்தர்கள் இந்த டிம்ஃபிட்டிலே எப்படி நக்ஸ்வாமிகாவை பயன்படுத்த சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, நக்ஸ்வாமிகாவை மோரில் இட்டு வேக வைத்து அது வெந்த பின்னால் எடுத்து கழுவி தேய்த்து அதை சுத்தமாக கழுவி ஊற்றிவிட்டு திரும்ப புதிதாக மோர் ஊற்றி திரும்ப ஒரு முறை ஆவி வர வேக வைத்து திரும்ப எடுத்து பிசைந்து அந்த மோரை ஊற்றிவிட்டு இப்படி 7 முறை திரும்ப 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 மோரில் எட்டி கொட்டையை வேக வைத்து அந்த கொட்டையை தேய்த்து தேய்த்து அந்த அதில் இருக்கிற நச்சுத்தன்மையை அகற்றிவிட்டால் எட்டி என்ன பேரு? கசக்கும். கசக்காது. கசப்பு நீங்கி போச்சுன்னா அதில் இருக்கிற நஞ்சு நீங்கி விட்டது, நச்சு போயாச்சு.
அப்படி சுத்தி செய்யப்பட்டதை பயன்படுத்துவதனால தான் இந்த ட்ரிம்ஃபிட்டில் எந்த சைடு எஃபெக்டும் வருவதில்லை. எல்லாம் 7 முறை 2 முறை பண்ணால் போதும்னா கட்டாயம் சைடு எஃபெக்ட் வரும். சைடு எஃபெக்ட் வந்தால் சித்தர்களுக்கு கெட்ட பேர் வரும். இப்படி இந்த மூலிகை மூலப்பொருட்களை எல்லாம் சேர்த்து நன்றாக உலர வைத்து அரைத்து அதை குப்பியில் அடைச்சது தான் ட்ரிம்ஃபிட். இந்த ட்ரிம்ஃபிட்டில் என்ன சிறப்பு இருக்கிறது? ஒன்று, ஒரு இடம் இருக்கிறது, அவருடைய இருக்க வேண்டிய எடைக்கு மேலே ஒரு 10 கிலோ எடை கூடுதலாக இருக்கிறார். அவர் 60 கிலோ இருக்கலாம், ஆனால் 70-75 கிலோ இருக்கிறாருன்னா ஒரு வேளைக்கு 2 கேப்சூல் ட்ரிம்ஃபிட் எடுத்துக்கொள்ள வேண்டும். 80 கிலோவுக்கு மேலே ஒரு 100 கிலோ வரையில் எடை இருக்கிறார் என்றால் ஒரு வேளைக்கு 3 கேப்சூல் ட்ரிம்ஃபிட் எடுக்க வேண்டும். அப்போதான் அது ஒர்க் பண்ணோம். ரொம்ப சிக்கனமாக ஒரு மாத்திரை சாப்பிட்டு இழைக்கல்னா இழைக்காது. ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம உடலில் இருக்கிற கொழுப்பை கரைப்பதற்கு மருந்து தேவைப்படுகிறது, அந்த டோஸை எடுக்கணும். அதனால தான் டோஸுன்னு சொல்கிறோம். அப்போது 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை, 3 கேப்சூல். இப்போ 70லிருந்து 80 கிலோ வரையில் எடை இருந்தால் 2 கேப்சூல் போதும். 80க்கு மேலே 100 கிலோ வரையில் எடை இருந்தால் 3 கேப்சூல் போதும். 80க்கு மேலே மானவாரியாக எடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 4 கேப்சூல் சாப்பிட்டே ஆக வேண்டும். ஒன்றும் பண்ணாது. 4 கேப்சூல் சாப்பிட்டுட்டு ஒரு 2 டம்ளர் வெதுன்னு தண்ணி குடிச்சிட்டு, 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கட்டாயமாக எடுத்துக்கொள்ள சொல்வது என்னன்னா வெள்ளரி பிஞ்சும் பொட்டுக்கடலையும். நான் முன்ன ஒரு முறை பேசியிருக்கிறேன். வெள்ளரி பிஞ்சையும் பொட்டுக்கடலும் மிகப்பெரிய பசி ஆற்றிகள். இந்த வெள்ளரி பிஞ்சில் எல்லா சத்துக்களும் இருப்பதனாலே நாம் உணவு உண்ணாமல் இருக்கிற போது உடலில் சத்து குறைபாடு வராது. உண்டருந்த தீ எழும்பும் உன்மருந்தை தான் முடுக்கும், கண்ட கரப்பான் தன்னை கடுக்கும் காண் பண்டிதரே, உள்ளரிப்பை நீர் கடுப்பை உறவிடு தோட்டி விடும் வெள்ளரிக்காயின் குணத்தை வெள்ளரிக்காய்க்கு ஒரு குணம் இருக்கிறது. இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். அதாவது குக்கர் பொட்டாசின் பி என்று ஒரு சத்து இருக்கிறது. அந்த சத்துக்கு இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி கேன்சரஸ். நீங்கள் வந்துடும். புற்றுநோய் எப்படி துவங்கிறது? முதல்ல ஒரு வீக்கமாகத்தான் துவங்கிறது. இட் ஸ்டார்ட்ஸ் அஸ் அன் இன்ஃப்ளமேஷன். நம்ம என்ன பண்ணணும், எங்காவது வீக்கம் இன்ஃப்ளமேஷன் ஆறாமல் நெடுநாள் இருந்தால் போய் பரிசோதனை பண்ணி கொள்ளணும். வீக்கம்தான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாறி புற்றுநோயாக மாறுகிறது. இது ஒரு காரணி. அப்போ புற்றுநோயே உடம்புல வராமல் தடுக்கிற சக்தி இந்த வெள்ளரி பிஞ்சுக்கு இருக்கிறது. தினம் வெள்ளரி பிஞ்சை சாப்பிடுங்கன்னு நானும் எத்தனை காலமாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வெள்ளரி பிஞ்சை இப்போ நாமெல்லாம் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்னா அங்கே அசைவ உணவோ சைவ உணவோ பிளேட்டில் கொண்டு வந்து வைத்தாலும் என்ன கொடுக்கிறார்கள்? கேரட் ஸ்லைஸு, வெள்ளரிக்காய் ஸ்லைஸு, வெங்காயம் ஸ்லைஸு, தக்காளி பழம் ஸ்லைஸ். ஏன் இந்த நாளையும் கொடுக்கிறார்கள்? என்ன காரணம்? ஏன் வேற எதையும் கொடுக்கப்படாதா? சில இடங்களில் முட்டைக்கோஸ் கூட கொடுப்பார்கள். கேரட் பீட்ரூட்டை சன்னமாக சீவி சாப்பிட கொடுப்பார்கள். இவைகளிலே எல்லாம் நம்முடைய உடலை ஆரோக்கியப்படுத்துகிற சக்தி இருக்கிறது. அதுக்காக தான் சொல்றேன். வெள்ளரி பிஞ்சை சாப்பிடுறத சும்மா சொல்லலை. கொஞ்சம் வெள்ளரிக்காயையும் கொஞ்சம் பொட்டுக்கடலைன்னா ரோஸ்டட் பெங்கால் கிராம், இந்த ஒன்று வேர்க்கடலை நினச்சிக்காதீங்க, வறுகடலைன்னு சொல்லுவாங்க. சட்னி அரைக்கிறதுக்கு போடுவாங்கல்ல, சட்னிக்கடலை. இந்த வெள்ளரி பிஞ்சையும் அந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து தனித்தனியாக சாப்பிடக்கூடாது. வெள்ளரி பிஞ்சை ஒரு வாய் கடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சாப்பிடக்கூடாது. ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து வாயிலிட்டு வென்றால் இந்த தயிர் சாதத்துக்கு வறுத்த வரமிளகாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிடுவதற்கு சலிப்பு தட்டாது. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். 2 வெள்ளரி பிஞ்சு கூட சாப்பிடலாம், ஒரு கை பொட்டுக்கடலை கூட சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பி விடும். என்ன ஆகுறது? வயிற்றில் சுரக்கிற ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். முதல் எதிரி நமக்கு யாரு? உடம்பு இழைக்கணும்னு உணவு உண்ணுவதை குறைத்தால் முதல்ல வயிறு கடாமனானது, கபகபகபன்னு பசிக்கிறது, எரிகிறது, அமிலம் சுரப்பதனால் அதை போய் முதல்ல இதை ஆஃப் பண்ணிவிடுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இப்போ பசி இல்லைன்னா நமக்கு சாப்பிடணும்னு தோணாது இல்லை. ஆனால் மனசு பயப்படும். பல பேர் ஐயோ சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும், உடம்பு வீணா போயிடுவேன், இவனாக கற்பனை பண்ணிக்கிறது. இன்னும் பல அறிவியல் ஞானிகள் சொல்வது உணவு உண்ணாமல் இருந்தால் உடலில் பல நோய்கள் வந்துவிடும். பைத்தியக்காரனுங்க.
உண்டு பருத்த உடலை, குண்டாகி போன உடலை இழைக்க வைக்கிறது உணவை குறைத்தால் தானே முடியும். உபவாசமே உன்னத மருந்து என்று சித்த மருத்துவம் ஏன் சொல்லி இருக்குது? லங்கனம் பரம ஔஷதம் என்று வடமொழியிலே ஒரு பழமொழி உண்டு. லங்கனம் உணவு உண்ணாமல் இருத்தல், விரதம் இருத்தல், அதுவே பரம ஔஷதம், நிகரற்ற ஔஷதம், மருந்து. இதைத்தான் தமிழ்ல உண்ணா நோன்பு, உண்ணா மருந்தே உண்ணா மருந்தே உன்னத மருந்து. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உடல் இளைப்பதற்கு உபவாசம் இருப்பது சிறந்த வழி என்பது எல்லாருக்கும் தெரியும். முடியல, ஏன்னா வயிறு கப்ப கப்பன்னு எரியுது. இந்த வயிறு எரிவதை, பசியை அடக்குவதற்கு இந்த ட்ரிம்ஃபிட் ஆனது வெள்ளரி பிஞ்சு பொட்டுக்கடலையோட சேர்ந்த உடனே அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணிடும். தட் இஸ் பிரின்சிபிள். அதுதான் ரொம்ப சிம்பிள். அடுத்து உணவு உண்ணாமல் இருப்பதற்கு பசியை அகற்றி விட்டதும் மனசை முதல்ல நாம் சரி பண்ணிக்கணும். பசிக்கல இருந்தாலும் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கணும், ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டுக்கணும். தேவையில்லை. பசி இல்லை, எதுக்கு சாப்பிட்றீங்க? பசித்து புசி, பசிச்சாதானே புசிக்கணும், வேண்டியதில்லை. கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்க. இல்லையா, அதையும் மீறி பசிக்கிறது. ஒரு 2 நாளைக்கு சில பேருடைய மனம் அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்து அடங்குவதற்கு முன்ன, இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைக்க வேண்டியிருக்கும். இவர் கட்டுப்பாட்டில் இருக்காரு. வீட்டில் இருப்பவங்களுக்கு வந்து ருசியாக சமைக்கிற போது அந்த மனம் நம்மை உணவை சாப்பிட நிர்பந்திக்கும், கட்டாயப்படுத்தும். இப்போ அந்த மாதிரி சமயங்களிலே பசி எடுத்தாலும் கொஞ்சம் மனதை கட்டுப்படுத்தி, பசி இல்லை ஆனால் அந்த வாசனையினால கொஞ்சம் லேசாக பசி வர மாதிரி இருக்கிறது, அப்போ கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி ஒரு 2-3 நாளைக்கு சமாளிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2-3 மாதத்துக்கு உங்களை பற்றி கவலையே பட வேணாம். எவ்வளவு மிச்சம். உதாரணத்துக்கு இந்த குமாரபாளையத்திலிருந்து SSM குரூப் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பெரிய நிறுவனம். அவர்கள் சகோதரர்கள் 3 பேரும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இளவரசன், மதிவாணன் அண்ட் இளங்கோ 3 பேரும் ஜப்பானுக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போனார்கள். 15 நாள் ஜப்பான் சென்றிருந்தார். அப்போ அவர்கள் என்னை கேட்டார்கள், ஐயா இந்த சமயத்தில் எனக்கு நீங்கள் இந்த பசியை போக்குவதற்கு இருக்கிற மருந்தை கொடுங்கள். அது வேறு பெயரில் அதை நான் அப்போ தயாரித்து கொண்டிருந்தேன். இப்போ அதையெல்லாம் பல மடங்கு இம்ப்ரூவ் பண்ணி தான் ட்ரிம்ஃபிட்டாக மாற்றிருக்கோம். ஒரு கண்டினியூவஸ் ரிசர்ச், ஒரு ஆய்வு, எதை கூட்டினால், எதை குறித்தால், எதை சரியாக சேர்த்தால் அது நாம் எதிர்பார்க்கிற பலனை தருகிறது என்பது ஒரு ஆராய்ச்சி. அப்போ அவர் கொண்டு போய் என்ன நீ கேட்பா, உடனே அன்பு ஃபார்மா ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது, 40 வருஷத்துக்கு முன்னே எங்கேருந்து கொடுத்தீங்கன்னா அன்றைக்கு அதை இந்த ட்ரிம்ஃபிட் என்கின்ற பெயர் இல்லாமல் அதை கொடுத்தேன். அதை எடுத்துக்கொண்டு சென்றவர்கள் இந்த 15 நாள் முடிந்து விட்டு வந்து சொன்னது என்னன்னா, ஐயா ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஜப்பானில் 400 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கும், ஒருவேளை இரவு சாப்பாட்டை நாங்கள் மிச்சம் பண்ணிவிட்டோம், ஒரு நாளைக்கு 40 ரூபா, 15 நாளைக்கு 6000 ரூபா மிச்சம். அவர் செட்டியார் எப்படி கணக்கு போட்டிருக்காரு பார், 6000 ரூபா மிச்சம். அது மட்டுமல்ல, நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு 3 to 5 கிலோ வரையில் எடை இழைத்து விட்டோம். எடையை குறைத்து பணத்தை சேமிக்க உதவியது இந்த தயாரிப்பு. அதை தான் இன்னைக்கு ட்ரிம்ஃபிட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதை கொஞ்சம் அதனுடைய செயல்திறனை கொஞ்சம் கூட்டி, இப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், பசி எடுக்காது. சரி, பசி எடுக்கலை. அடுத்து என்ன செய்யணும், எந்த இடம் இழைக்கணுமோ அந்த இடம் இழைக்கணும். உணவு உண்ணாமல் விரதம் இருந்தாலும் கூட முகம் இழைக்கும், பட்டக்ஸ் இழைக்காது, தோள்பட்டை இழைக்காது, வயிறு இழைக்காது. ஏன், அங்கே இருக்கிற அடிப்போஸ் டிஷ்யூ, அங்கே படிந்திருக்கிற கொழுப்பை எரிக்க வேண்டும். அது எதை எரிக்கும், திரிகடுகம் எரிக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த ட்ரிம்ஃபிட்ல இருப்பது அது அப்படியே போய் இந்த கொழுப்பை எரித்து முக்கியமான வேலை செய்கிறது, கன்வெர்ட்ஸ் த ஃபேட் இன்டு எனர்ஜி. அதான் முக்கியம். அந்த உடலுக்கு வேண்டிய சக்தியையும் அங்கே சேமித்து வைத்திருக்கிற சத்து பொருள்களையும் உடலுக்கு அளித்து எந்த சத்து குறைபாடும் வராமல் உடலை பாதுகாக்கிறது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிந்து கொள்ளணும், சாப்பிடாம இருந்தால் சில சத்துக்கள், சில விட்டமின்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடுமே, குறையாது. எல்லா உடம்புல தான் சேர்த்து வச்சிருக்கோமே, அது கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு வேண்டிய சத்து பொருள்களாக அது நமக்கு கிடைச்சிரும். அதே நேரத்தில்
எந்த இடத்தில் படிந்திருக்கிற கொழுப்பு அகற்றப்பட வேண்டும் அந்த இடத்துல இது ஆகலாம். பலர் வந்து கேட்பாங்க, ஐயா எனக்கு உடம்பு கூட அவ்வளோ பேர், வயிறு தான் ஐயா, எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவரி, அப்படி வயிறு முட்டி கொண்டு இருக்கிறது. வயிறு இழைப்பதற்கு, உடம்பில் இருக்கிற ஒட்டுமொத்த கொழுப்பும் கரைவதற்கு, அதோடு கூட மிக முக்கியம் ஹைப்பர் லிப்பிடீமியா என்று சொல்லுகிற அதிகொழுப்பு, எல்டிஎல் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்குது, இதெல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். 100க்கு வந்துடும் எல்டிஎல், கொலஸ்ட்ரால் 200க்கு கீழே வந்துடும், ட்ரைக்ளிசரைடு 150 கீழே வந்துடும். பலர் ஒரு 3 மாதம் பயன்படுத்தி விட்டு வந்து சொல்லுவார்கள், ஐயா எல்லாம் குறைஞ்சி போச்சு, நார்மலாக இருக்கையா. அப்போ உணவை கட்டுப்படுத்தி கொண்டு இனி மீண்டும் ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ ட்ரிம்ஃபிட் இஸ் எ பிளெஸிங் டு ஹியூமனிட்டி, ட்ரிம்ஃபிட் இஸ் எ பிளெஸிங் டு ஒபிசிட்டி. என்ன பண்ணுது? பசி அடக்குது, வயிறு எரிச்சலை நீக்கிறது, எங்கே கொழுப்பு படிந்திருக்கிறோ அந்த கொழுப்பை அகற்றுகிறது, அதை எரித்து சத்தாக்கி தளர்ச்சி வராமல் வீக்னஸ் ஆகாமல் உடலை கிளர்ச்சியோடவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக் கொள்கிறது. எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு என்ன ஒரு இதுன்னா, முன்னெல்லாம் ஒரு வேலை செய்யறதுக்கு அவ்வளோ சோம்பலாக இருக்கும், எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கடன் கேட்பேன். நான் தண்ணி வேணும்னா கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்பேன். கை கழுவுறது கூட ஒருத்தர் தண்ணியை சொம்பில் கொண்டு வந்து கொடுத்தா பரவாயில்லைன்னு, அவ்வளவு சோம்பல். இப்போ என்னாச்சு, நானே எழுந்து எல்லாவற்றையும் செய்கிறேன், அவ்வளவு சுறுசுறுப்பு வந்து விட்டது. சுறுசுறுப்பு கிடைத்து விடுகிறது, தேவையற்ற கொழுப்பு அகல்கிறது, ஒபிசிட்டி போகிறது, வயிறு இழைக்கிறது, தொடை இழைக்கிறது, கன்னம் ஒட்டி ஒரு நோயாளி தோற்றம் இல்லாமல் போகிறது, முகத்தில் பொலிவு கூடுகிறது. இத்தனையும் காப்பாற்றிக் கொள்வதுன்னா ட்ரிம்ஃபிட். அதனாலதான் அவர் கென்யாவில் இருக்க ரொம்ப அழகா சொன்னார், 10 டப்பா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. இப்படி அவர் மட்டும் இல்லை, நிறைய உதாரணம் சொல்ல முடியும். பயன்படுத்துபவர்கள் எல்லோரும் முறையாக பயன்படுத்தி பலனை கண்டுவிட்டால் பலருக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சித்தர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு விளம்பரம்னு அதை சொல்லுவேன். சித்தர்கள் அவ்வளவு செய்திருக்கிறார்கள். அப்போ இதுல வந்து நீங்க முக்கியமா ஒன்று நினைத்து கொள்ள வேண்டியது, சுக்கு மிளகு திப்பிலி, கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய், எட்டி, கொள்ளு இருக்கிறது. அதுல இளைத்தவன் எள்ளை தின்னு, கொழுத்தவன் கொள்ளை தின்னு, கொள்ளை தின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆக அப்படிப்பட்ட மூலப்பொருட்களை எல்லாம் சேர்த்து உருவாக்கியது தான் ட்ரிம்ஃபிட். ட்ரிம் ஃபிட், கீப் யுவர் செல்ஃப் ட்ரிம் அண்ட் ஃபிட். பயன்படுத்தணும். சும்மா கேட்டுட்டு நல்லா தான் சொல்கிறாரு, நம்மளாலாம் இதை செய்ய முடியாது, இது நம்மளால் போய் வாங்கி சாப்பிட முடியாது, அது நிறைய வேலை இருக்குது, காசுக்கு ஆசை, தோசைக்கு ஆசைன்னா எப்படிப்பா முடியும்? மூலப்பொருட்கள் எல்லாம் விலை முடுக்கிக்கொண்டே போகிற ஸ்கை ராக்கெட்டிங். இப்படி அப்போ ஒரு தடவை ஒரு பேட்சுக்கு வாங்குற மூலப்பொருள் அடுத்த பேட்சுக்கு 25% ஏறி போகிறது. விளைவு என்ன? ஒரு பேட்சில் ஒரு பிரைஸில் ஒரு ப்ராடக்ட் போட்டோம்னா அடுத்த பேட்சுக்கு அது விலையை ஏற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். வேற வழி இல்லை. ஆள் கூலி, இந்த சுத்திகரிப்பு, இந்த பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், இதெல்லாம் கையாளுவதற்கு மேன் பவர் தேவைப்படுது. நம்ம மிஷினில் பண்ண முடியாது. அதோடு இல்லாமல் இப்போ ட்ரிம்ஃபிட் பண்ணுறோன்னா இட் ஷுட் பி மேட் இன்டு மைக்ரோ பைண்ட் பவுடர். அது சும்மா பல்வரைஸில் போட்டு அரைச்சாலாம் பத்தாது. அந்த 25 lakhs 20 lakhs காஸ்ட்டில் இருக்கிற மைக்ரோ பல்வரைசரில் போட்டு அரைச்சி எடுத்தால் தான் இந்த டஸ்ட் மாதிரி டால்கம் ஃபேஸ் பவுடர் மாதிரி அது நைஸ் கிடைக்கும். எவ்வளோ மைக்ரோஃபைன் ஆகுறதோ அவ்வளோ சீக்கிரம் அது உறிஞ்சப்படும். பசி எரிச்சல் இல்லாமல், வயிற்று எரிச்சல் இல்லாமல் யார் வேணாலும் சாப்பிடலாம். பிபி இருக்கவங்க சாப்பிடலாம், சுகர் இருக்கவங்களுக்கு இதை கொடுக்குறேன். சுகரும் குறைந்து போகிறது, சுகர் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகிறது. ப்ரெஷர் இருப்பவர்களுக்கு ட்ரிம்ஃபிட் கொடுக்குறேன், ஹைப் டென்ஷன் கூட ட்ரிம்ஃபிட் கொடுக்குறேன். கொழுப்பு குறையுது, ப்ரெஷர் குறைந்து போகிறது. பாருங்க, இப்படி ஒரு கல்லில் ஒரு 2 மாங்காய் இல்லை, பல மாங்காய். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு உருவாக்கப்பட்ட, சித்தர்களின் அருணால் உருவாக்கப்பட்ட ட்ரிம்ஃபிட் தான் அன்பு ஃபார்மாவில் என்னுடைய எம்பளத்தோடு வருகிறது. There is no side effect. I again and again I repeat that, no side effect. என்ன வியாதி இருந்தாலும் அதை சாப்பிடலாம். உடல் இளைக்கும், ஆனால் உடம்பு தளர்ந்து தசைகள் தொங்காது. கொஞ்சம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்து கொண்டோம்னா உடல் இறுக்கமாக இருக்கும். எந்த வயதிலும் செய்யலாம், எந்த வயதிலும் சாப்பிடலாம்.
30 வயது 40 வயது 50 வயது யார் வேணாலும் சாப்பிடலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சாப்பிடலாம். சொல்லுவாம்மா மம்மி மம்மின்னா அம்மி அம்மின்னு கூப்பிடுவான். ஏன்னா அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது அம்மி மாதிரி ஆயிடுது. உடல் பருத்து போச்சு. உடல் பருத்து விட்டால் எல்லா வகையான இன்பத்தை துய்ப்பதற்கும் ஒரு தடை பிறந்து விடுகிறது. அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா முதல்ல உடல் பருமனாக இருக்கக்கூடாது. உடல் கொழுப்பு அதிகமான என்ன ஆகும்? வாயில கொழுப்பு இருந்தால் உத கிடைக்கும். ரத்தத்துல கொழுப்பு இருந்தா இருதயத்துக்கு உத கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரு விளையாட்டு டான்ஸ் போட்டு கொண்டு இருக்கிறான். முன்னெல்லாம் ஹார்ட் அட்டாக் என்பது 60 வயது 70 வயதுல வரும். அது 50 வயது ஆச்சு, 40 வயது ஆச்சு, 30 வயது ஆச்சு. 20 வயது பையன் ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் போட்டுக்கிட்டான், கீழே வேணா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்கிறான். என்ன காரணம்? சரியான உணவு உட்கொள்ளப்படவில்லை. பேலன்ஸ்டு டயட். ஒரு அரை வயிறு உணவு, 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு காலி. சொல்லியிருக்காங்களே, கேட்கறது இல்லை. ஒரு தட்டில் சோறு கொஞ்சம்னா காய்கறிகள் நிறைய இருக்க வேண்டும். வெந்த காய்கறிகள் பாதின்னா வேகாத காய்கறிகள் பாதி. நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்லலை, அளவாக சாப்பிடுங்கள். மீன் சாப்பிடுங்கள், நாட்டுக்கோழி சாப்பிடுங்கள், முட்டை சாப்பிடுங்கள். இதிலெல்லாம் நமக்கு சத்து கிடைக்கிறது. அப்போ இதையெல்லாம் சாப்பிட்டு உடலை பராமரிக்க தவறிவிட்டால் பருத்த உடலை இழைக்க வைப்பதற்கு ட்ரிம்ஃபிட் இருக்கிறது. இப்போ எல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் இதை எவ்வளோ நாளையா சாப்பிடணும்? எவ்வளோ பருத்து இருக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். அது 3 மாதமோ 4 ஒரு மாதத்திற்கு. இந்த உமாராணி என்கின்ற ஒரு அம்மா ஒரு மாதத்திற்கு 13 கிலோ இழைத்து வந்தார்கள். நல்ல பல கம்ப்ளைண்ட், நீ பெயின், யூட்ரைன் பெயின், என்னென்னமோ ப்ராப்ளம் இருந்தது. அத்தனையும் சரியா போச்சு. 2 மாதத்தில் 23 கிலோ இழைத்தார்கள். அடுத்த மாதம் 10 கிலோ தான் இழைத்தார்கள். ட்ரிம் ஆகி விட்டார்கள். அப்போ கேட்கறதுக்கே ஒரு புல்லரிக்கும். இது மாதிரி நான் ஒரு லிஸ்டே கொடுத்துட்டு இருக்க முடியும். அப்போ உடல் இழைத்து, உடல் அழகாக, ட்ரிம்மாக, எல்லா வகையான இன்பத்தையும் துய்க்கத்தக்கதாக இந்த உடலை மாற்றிக்கொண்டு ஆனந்தமாக தமிழ் கூறும் நல்லுலகம் என்றென்றும் வாழ சித்தர்களின் அருளால் ட்ரிம்ஃபிட் will help to everybody enjoy a good life. நன்றி, வணக்கம்.